அவ வெளியே வந்த உடனே காலை டம்பிள் மேல வைப்பா. ஸ்லிப்பாய் கீழே விழுவா, மூக்க உடைச்சுப்பா. மூக்கு இல்லைனாலும் கையோ காலோ பல்லோ ஏதோ ஒன்று உடைச்சுப்பா. ஓஹோ, என்ன கீழே விழ வைக்கிறதுக்காக இதை இங்க வச்சிருக்காரா? தப்பிச்சிட்டாளா? இப்ப தப்பிச்சிட்ட, மறுபடியும் லாக் வைக்கிறேன். ஏன் இப்படி நடுவுல சிலையாட்டம் நின்று என் கழுத்து அறுக்கிற? நான் ஒண்ணு நடுவுல நிக்கல, நீங்க தான் கண்ணை மூடிட்டு வந்தீங்க. வழி விடுறியா? நான் போய் போன் எடுக்கணும். ஐயோ, பாத்து, பாத்து. வில்லன்ஸ் எல்லாம் படத்துல தான் அடி வாங்குறாங்க, ஆனா ரியல் லைஃப்ல லக் எப்பவுமே அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நான் டம்பிள்ஸ் அங்க வச்சது அந்த லேடி ஹிட்லரை கீழே விழ வைக்க தான், ஆனா கீழே விழுந்தது ஹீரோ. குட் மார்னிங் சார். மார்னிங். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ப்ளீசிங்கா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப ரொமான்டிக்காவும் இருக்கு. யூ நோ, ஐ அம் ஃபீலிங் குட். இதழில் கதை எழுதும் நேரம் இது. இன்பங்கள் அழைக்குது. காதல் மயக்கத்துல இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி கிளைமேட்டை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏய், 1/2 எப்படி வா? என்ன சார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? சிங்கர் ஆகணுமா? ஓ, உங்க 2 பேருக்கும் நான் பிரேக் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரேஞ்ச். ஹபி, குட். You cheater, you liar. I hate you. I'll kill you. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி வந்து நிப்ப? நிக்கிறதுக்கு எதுக்கு நீ தெரியும்? பேச வேண்டாம். நீ you're disgusting. ஏன் இப்படி கத்திட்டு போறா? இன்டர்னல் பிளாக் இருக்கிறதுனால நான் அடிக்கடி எமோஷனல் ஆயிடுவேனா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் அப்செட் ஆயிடுவேனா, கோவம் நிறைய வருமா, வயலண்டா பிஹேவ் பண்ணுவேனா. ஓ, அந்த எஃபெக்ட் இன்னும் இருக்கா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேஷண்ட்ஸ்க்கு பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவளை நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, தனியா விட்டுருணும். ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு, இப்ப இதுல இது வேற. அவருக்கு தெரிஞ்சதுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரே. இதுல ஏன் தப்பு இல்லைனாலும் நம்ப மாட்டாரு. இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் திரும்ப. திரும்பி என்ன பாரு. சொல்லுங்க. என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க? வெக்கமா இல்ல இப்படி பண்றதுக்கு? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன குறைஞ்ச போயிடுவ. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணன்னு கேக்குறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பட்டமா பொய் சொல்ற. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? காலையில நான் விழ போனப்போ நீ தானே வந்து என்ன பிடிச்ச. நீங்க கீழே விழாம நான் உங்களை காப்பாத்திருக்கேன். அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா இப்படி பழி போடுறீங்களா? கீழே விழாம காப்பாத்துனியா? அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திருக்க. நான் எதுவுமே பண்ணல. அப்படினா நான் போய் சொல்றேனா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? ஆனா எனக்கு தெரியும். அதனால ப்ரூவ் பண்ணவும் முடியும். ஓகே, ப்ரூவ் இட். உன்னனா கம் வித் மீ. இது பாரு, ரெட் கலர்ல லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் என் கணத்துல எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். உன்னோட உதட்டுல இருக்கிற ரெட் கலர் நீ போட்டுக்கிறது ரெட் கலர் லிப்ஸ்டிக். இல்லையே. இல்ல ஒருவேளை
நான் பண்ணிருந்தேன்னா இந்த லிப்ஸ்டிக்கோட கலர் அந்த லிப்ஸ்டிக் கலரோட மேட்ச் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. அது மட்டும் இல்ல, நான் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அது யார்கிட்ட இருந்தும் மறைக்க மாட்டேன். எந்த வேலையும் நான் அரைக்குறையா விட மாட்டேன். அறக்குறையா விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இருங்க சொல்றேன். நீங்க என் மேல இவ்ளோ பெரிய பழைய போட்டிருக்கீங்க. சோ நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும்ல. அப்படின்னா அப்படின்னா செய்யாத ஒரு விஷயத்த இப்ப செஞ்சே ஆகணும். என்ன செஞ்சே ஆகணும்? கிஸ். கம் ஆன், லெட் மீ கிஸ் யூ. டவுட் கிளியர் ஆகும்ல? இந்த லிப்ஸ்டிக் கலர் அந்த லிப்ஸ்டிக் கலரோட மேட்ச் ஆகுதான்னு பாப்போம். ஏய் என்ன பண்ற? Kiss me. No no. Kiss me dear. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உண்மை தெரியணும்ல? பாரு எனக்கு கோவம் வந்துச்சுனா நில்லுங்க. ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அபி நீ போய் சொல்ற. இல்ல பாட்டி, அந்த லேடி ஹிட்லர் எனக்கும் தனுவுக்கும் நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ண போறாங்க? ஆமாமா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. சும்மாவே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுவாங்களா? அதானே, நீயும் அவளை காதலிக்கல, அவளும் உன்னை காதலிக்கல, அப்புறம் எதுக்கு? ஆமா மாமா, அவங்கள நீங்க காதலிக்கல, அவங்கள நீங்க வெறுக்குறீங்க தானே? அம்மு சொல்றதுதான் கரெக்ட். நான் அவளை வெறுக்கிறேன். I hate her from bottom of my heart. யா ஆஃப் கோர்ஸ் நீ அவளை வெறுக்கிறடா. அண்ட் அதே மாதிரி அவங்களும் உன்னை வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏன் இப்படி பண்ண போறாங்க சொல்லு? அண்ட் செகண்ட், ரூமுக்கு போய் அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறேன்னு ரொம்ப வீராப்பா கிளம்பி போனீங்க. என்னாச்சு? என்ன பண்ண? டேய், அத நான் சொன்னேனா நீ லெட் மீ கிஸ் யூ. டவுட் கிளியர் ஆயிடும்ல? இந்த லிப்ஸ்டிக் கலர் அந்த லிப்ஸ்டிக் கலரோட மேட்ச் ஆகுதான்னு பாப்போம். அது எதுக்கு விடுறா? என்ன பதில் சொல்லாம இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான்? நீங்க முழிக்கிறத பார்த்தா அவங்க கிட்ட தோத்துட்டீங்க போல இருக்கு. சொல்லேன்பா, என்ன நடந்துச்சு? விடுங்க பாட்டி. எனக்கு என்னமோ மாமாங்க எதுவுமே பண்ணலன்னு தோணுது. நிச்சயமா பிரக்யாக்கா தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் ரைட். இவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அவளை மண்ணை கவ வைக்கிறேன்னு போயிட்டு இவன் தான் மண்ணை கவிட்டு வந்திருக்கான். டேய், நீயா எதுவும் நினைச்சுக்காத. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். அப்ப சொல்லேன்டா. நான் ரூம்குள்ள போன உடனே லேடி ஹிட்லர் என்ன கிஸ் பண்ண முயற்சி பண்ணான். ஐயோ கடவுளே, எதை யார்கிட்ட சொல்லணும்னு இவருக்கு விவசாயே இல்ல. இப்படியா பெட்ரூம்ல நடக்கிற விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு? இனிமே நான் என்ன முகத்தோட எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவேன்? முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்ற ஓகே, ஆனா கிஸ் பண்ணிட்டாங்களா என்ன? இல்ல. ஏன்னா இப்படி முயற்சி பண்றதுனால நம்ம முகத்துல லிப்ஸ்டிக் மார்க் விழும்னு எனக்கு தெரியாதுடா. ஒருவேளை தனு கிஸ் பண்ணாலா? என்னடா பேசுற? தனு எப்படி என்ன கிஸ் பண்ணுவா? தனு கிஸ் பண்ணா அதுல என்னடா தப்பு இருக்கு? உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால அந்த தைரியத்துல பண்ணிருக்கலாம். நான் லவ் பண்றது குண்டச்சியடா. தனு எனக்கு தெரியும். அவ அபியை செட்யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறா. அவன மயக்க பாக்குறா. என்ன பேசுற நீ? ஏன் அவன் அப்படி பண்ண போறா? என்ன பேசுறாளியா? அபி இவ்ளோ ஹாட்டா இருக்கா, ஹேண்ட்ஸமா இருக்கா. எந்த பொண்ணா இருந்தாலும் அவனை பார்த்தா அவனை சொந்தமாக்கிக்க தான் ஆசைப்படுவா. அதோட அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. ஒருவேளை பிரக்யா மனசுல அபி மேல ஏதாவது ஃபீலிங் வந்திருக்கலாம். அப்படிதான் நடந்திருக்கணும். நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. கம் சிட் டவுன். அண்ணா ராக் ஸ்டார்ங்கிற விஷயத்தை நீ அடிக்கடி மறந்துடுற. அண்ணா மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் ராக் ஸ்டார் பின்னாடி பொண்ணுங்க வருவாங்கன்றது உனக்கே நல்லா தெரியும்ல தனு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அந்த சிச்சுவேஷன்ஸை தப்பா யூஸ் பண்ணதே கிடையாது. யூ நோ தட் வெரி வெல். அண்ணா ஹானஸ்டா உனக்கு மட்டும்தான் லவரா இருந்திருக்கான். அப்படியா? அப்புறம் அவன் கண்ணத்துல எப்படி அந்த கிஸ் மார்க் வந்தது? அவனை நான் கிஸ் பண்ணல அப்படின்னா அந்த பிரக்யா தானே கிஸ் பண்ணிருப்பா. இப்போ பிரக்யா பண்ணாலே இல்ல வேற யாராவது பண்ணாங்களான்றது கேள்வி இல்ல. ஒருவேளை பிரக்யாங்கிற பட்சத்துல ஏன் பண்ணாங்கிறது தான் கேள்வி. என்னோட கணிப்புல உனக்கும் அண்ணாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கணுங்கிறதுக்காகவே பண்ணிருக்கணும். நீங்க ஒன்னா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. You're right. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட என் மெசேஜ் எல்லாம் காட்டி அபியை தூண்டி விட்டுட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்.